சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். செமந்தி, தம்பி சொன்ன மாதிரி நீயும் சிந்துவும் பெரிய ஆளா வருவீங்க. எந்த வேலை கிடைச்சாலும் அதை நல்லபடியா செஞ்சு கொடுங்க, அது மட்டும் போதும். கண்டிப்பாப்பா. நம்ம தோத்து போனோன்னு யாரெல்லாம் நினைச்சாங்களோ அவங்க கண்ணு முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும். அதுவும் சும்மா இல்ல, பழைய நிலைமைய விட இன்னும் அதிகமாவே முன்னேறணும். அப்பதான் அவங்களுக்கெல்லாம் ஒரு பாடமா இருக்கும். சிந்து, நீங்க கவலையப்படாதீங்க, அது நிச்சயமா நடக்கதான் போகுது. அன்னைக்கு வேணா நீங்க பாருங்களேன், இதை விட ஒரு பெரிய பொக்கையா நான் உங்களுக்கு மறுபடியும் எடுத்துட்டு வரதான் போறேன். இனிமே உங்க வீட்டுல எந்த ஃபங்க்ஷனாலும் சார் ஒரு பெரிய பொக்கையா கொண்டு வந்து கொடுத்துருவாரு. அதனால எழுதி வச்சுக்கலாம். சரி செவந்தி, இதுக்கு மேல இருந்தா அவங்க எனக்கு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நான் கிளம்பட்டுங்களா? ஐயா வரங்க, வரேன் பாட்டி. வாங்க. அப்ப நான் வரேன். வாங்க. வரேன் செவந்தி, போயிட்டு வரேன். அப்போ நாங்க போயிட்டு வரோம் செவந்தி. சரி, வரோம் சிந்து. செவந்தி, ஞாபகம் இருக்கா? நாளைக்கு விஜய் சாரோட பர்த்டே. ஆமால, அன்னைக்கு ஜட்ஜ் வீட்ல கூட சொன்னீங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு. பட் நீங்க திரும்பவும் ரிமைண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம். சரிம்மா, நாளைக்கு சர்ப்ரைஸ் பண்ணிடலாம் அவருக்கு. நான் எதுவும் சொல்லல, நீங்களா வந்து சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஓகேவா? சுசிலாக்கா சார், போலாம், டைம் ஆச்சு. சார் இந்த வரேன். பாபுண்ணே, குமார். என்ன மேடம்? நேத்து கறியெல்லாம் கொஞ்சம் மிச்சமாயிருச்சுன்னு சொன்னீங்கல்ல, அது என்ன பண்ணீங்க? எல்லாம் அப்படியே ஃப்ரிட்ஜில் இருக்கு மேடம். அந்த கறி வாங்கி 2 நாள் ஆச்சு. இப்ப வரைக்கும் ஃப்ரீசர்ல வச்சிருந்தா எப்படி? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது மேடம், நல்லா இருக்கும். குமார், அந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிற கறியெல்லாம் எடுத்து பாருங்க முதல்ல, எப்படி இருக்குன்னு. மேடம், அந்த கறியெல்லாம் ஏற்கனவே பிரியாணி பண்றதுக்காக ரெடி பண்ணி தனியா எடுத்து வச்சிருக்கேன் மேடம். அப்படியா? அந்த கறி நேத்தே ஒரு மாதிரியா இருந்துச்சே, அதையும் பிரியாணில போடுறீங்க? கறி நேத்தை விட இன்னைக்கு கொஞ்சம் சுமாரா தான் இருந்துச்சு, அதுக்காக வேஸ்ட் பண்ண முடியாது இல்ல மேடம். பிரியாணி தம்முல நல்லா கொதிச்சுதுன்னா எல்லாம் சரியாயிடும். மட்டன் கெட்டு போய் ஏதாவது பிரச்சனை வந்துட போது பாபு அண்ணன். என்ன மேடம் இப்படி இருக்கீங்க? நாங்க 4 வருஷமா இந்த பிரியாணி தொழில் பண்றோம். மாசத்துல 2-3 நாள் கறி கெட்டு போய் தான் இருக்கும். அதெல்லாம் பார்த்தா முடியுமா? நல்ல கறியோடு சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணி போட்டோம்னா எதுவும் தெரியாது. சாப்பிட்றவன் அதெல்லாம் எதையும் கண்டுபிடிக்க மாட்டான். வெந்துருச்சுன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். எல்லாம் ஓகே. நாளைக்கு பிரியாணில கறி நல்லா இல்லைன்னு ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா தேவையில்லாம நம்ம பேர் கெட்டு போயிடும்ல. என்ன மேடம் நீங்க நம்புங்க மேடம். போன வாரத்துல கூட ஒரு நாள் கறி கெட்டு போய் தான் இருந்துச்சு, அதைத்தான் பிரியாணி பண்ணி போட்டோம். இது வரைக்கும் உங்ககிட்ட ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சா? இல்லையே மேடம். அன்னைக்கு உங்களுக்கு தெரியல, கேட்காம விட்டுட்டீங்க. இப்போ தெரிஞ்சிருச்சு, உடனே கேட்டுட்டீங்க. அவ்வளோதான் வித்தியாசம். கறி நல்லா இருக்குன்னு நினைச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் மேடம். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க மேடம். சரி, ஓகே. நீங்க எதுவும் உங்க அனுபவத்துல சொல்றீங்க, நானும் நம்புறேன். இது மூலமா எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, சரியா? டோன்ட் வரி மேடம். மேடம், யாரு? என்ன வேணும்? பிரியாணி வேணும் மேடம். வாங்க, உள்ள வாங்க. வரேன் மேடம்.
நான் ஜட்ஜையா வீட்டுல இருந்து வரேன். ஆ. ஜட்ஜையா உங்ககிட்ட பிரியாணி வாங்கிட்டு வர சொன்னார் மேடம். போன தடவை நீங்க செஞ்சு கொடுத்த பிரியாணியை சாப்பிட்டதுல இருந்து எல்லாரும் உங்க பிரியாணியை பத்தியே பேசிக்கிட்டு இருக்காங்க மேடம். அதனால கொஞ்சம் நல்லபடியா பார்த்து பண்ணி கொடுங்க மேடம். ஆஹா, பிரியாணி தானே வேணும்? நல்லாவே பண்ணி கொடுத்துடலாங்க. உங்களுக்கு எவ்வளவு பிரியாணி வேணும்? 3 மட்டன் பிரியாணி, 3 சிக்கன் பிரியாணி மேடம். பாபு அண்ணே, டக்குன்னு சாருக்கு 3 மட்டன் பிரியாணி 3 சிக்கன் பிரியாணி கட்டி கொடுத்துருங்க. அதுக்கு என்ன மேடம், உடனே கட்டி கொடுத்துருவோம். ம். சார் நீங்க ஒரு 5 நிமிஷம் வெளியே உட்காருங்க, நாங்க ரெடியானதும் உங்களை கூப்பிடுறோம். சரிங்க. அப்புறம் மட்டன் பிரியாணி கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுத்துருங்க. சிக்கன் பிரியாணில கொஞ்சம் லெக் பீஸா போட்டுருங்க. அதெல்லாம் கரெக்டா போட்டு கொடுத்துருவோம் சார், நீங்க கவலையே படாதீங்க. ஒரு 5 நிமிஷம் வெளியே உட்காருறீங்களா? சரிங்க தேங்க்யூ சார். சார், உட்காரு. ஆ. குமாரு அண்ணா, அந்த ஃபர்ஸ்ட் தேக்ஸா ரெடியா இருக்குல்ல? அதுல இருந்து பிரியாணி எடுத்து பார்சல் பண்ணி கொடு. சரிங்கண்ணா. பாபு அண்ணே, ம்? இந்த கறி ஏதோ கெட்டு போச்சுன்னு சொன்னீங்களே, அதுலயா இன்னைக்கு பிரியாணி பண்ணீங்க? ஆமா மேடம், அந்த பிரியாணி தான். அத போய் ஜட்ஜ் வீட்டுக்கு கட்டி கொடுக்குறீங்க. நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. மேடம் ஏன் பயப்படுறீங்க? மசாலா கொஞ்சம் தூக்கலா போட்டா பிரியாணி ரொம்ப டேஸ்டா இருக்கும் மேடம், பயப்படாதீங்க மேடம். ஒரு அண்டா நிறைய பிரியாணி செஞ்சிருக்கோம், அதுல ஒரு பிரச்சனையும் வராது. நீங்க வேணா பாருங்க, சாப்பிட்டுட்டு ஆர்டர் கேட்டு நாளைக்கே வருவாங்க. இல்ல, வேற யாருக்குன்னா பரவாயில்ல, ஜட்ஜ் வீட்டுக்கு போகுது. நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம பெருசா கை கட்டி நிக்கிற மாதிரி ஆயிடும். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது மேடம், மசாலாவை ஹெவியா போட்டு வச்சிருக்கு, டேஸ்ட் சூப்பரா இருக்கும். குமாரே வா, போய் பார்சல் கட்டுவோம். பிரியாணி ரெடி சார். சரிங்க சார். எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். 1350 ரூபா இவன் நம்பருக்கு அனுப்பிடுங்க. சொல்லு தம்பி. பண்ணியாச்சு மேடம். இந்தாங்க. இந்தாங்கண்ணா. சொன்ன மாதிரியே லெக் பீஸ் எல்லாம் கரெக்டாக போட்டிருக்கீங்களா? எல்லாம் நிறைய போட்டிருக்கோம், நல்லாவே போட்டிருக்கோம் சார், நீங்க நம்பி எடுத்துட்டு போங்க சார். அப்படியா? சரிங்க சார், வரேன். குட் மார்னிங் சார். சுசிலாக்கா குட் மார்னிங். வாங்க வாங்க, உள்ள வாங்க, உள்ள வாங்க.